விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் சாதாரண நிலையிலிருந்து திடீர்னு பொருள் சேர்க்கைகள்லாம் சேர்ந்து அதனால் அவன் ஒரு ராஜ நிலையை அடைஞ்சு அந்த தசையோட முடிவில் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் விபரீத ராஜயோகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இந்த விபரீத ராஜயோகத்திற்கான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னத்துக்கு துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 6, 8, 12 இந்த அதிபதிகள் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கிறதும் இல்லை தங்களுக்குள் பரிவர்த்தனையாகி இருப்பதும் அந்த 6, 8, 12 கிரகத்தோட தசை வரும்போது இந்த விபரீத ராஜயோகமானது வேலை செய்யும். இப்போ நான் இந்த உதாரணத்துக்கு போட்டிருக்க லக்னத்தில் பார்த்தீங்கன்னா, மகர லக்னத்துக்கு 6, 8, 12 கூடியவர்களான புதன், குரு, சூரியன் இவங்க 3 பேர் சேர்ந்து மிதுனத்தில் இருக்கிறதும், ரெண்டாவது அமைப்பாக போட்டிருக்கிற குருவும் புதனும் பரிவர்த்தனையாகி புதனோட சூரியன் இருக்கிறதையும் விபரீத ராஜயோகத்திற்கான ஒரு சில விதிகள், அதாவது சில உதாரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த விபரீத ராஜயோகம் எப்போ வேலை செய்யும்னா, உங்களுக்கு இந்த புதனோட திசையிலையோ சூரியனோட திசையிலையோ குருவோட திசையிலையோ, அதாவது அந்த சம்மந்தப்பட்ட கிரகத்தோட திசையில் வேலை செய்யும்.